ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சுண்டல் பொட்டேட்டோ போட்டு ஒரு காரக்கறி பண்ணலாம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். இது சுண்டல் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஒன்று நல்லா தோல் சீவிட்டு அதையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பன்னீர் க்யூப்ஸ் மாதிரி சூப்பராக கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சுண்டல் ஆல்ரெடி நான் வேக போட்டு எடுத்தனால அதோட நான் வேக போடலை. உருளைக்கிழங்கு நல்லா கழுவி மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தோல் எடுத்துட்டு திருப்பி தண்ணியில் போட்டுக்கலாம். இங்கே எந்த சைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க, சின்னதாகவோ பெருசாகவோ பார்த்து எடுத்துக்கலாம். இது நல்லா கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பன்னீர் மாதிரி அழகாக இருக்கும் கிரேவியில் இருக்கும்போது. இந்த மாதிரி பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் அது வாயில் வைக்க நல்லா இருக்காது. பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 6-7 பல் பூண்டு தோலெல்லாம் எடுக்கலை, தோல் எடுக்காமலே போட்டுக்கலாம். நல்லா அரைஞ்சிரும் அது. ஒரு துண்டு இஞ்சியும் அதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு ஆனியன் எடுத்துருக்கிறேன், நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்துட்டு அதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே குறவரப்பாக அரைச்சிக்கலாம். நல்லா ரொம்ப தண்ணிலாம் விட வேணாம், ஆனியனில் இருக்கிற தண்ணியே போதும். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம், ரொம்ப பேஸ்டாலாம் அரைக்க வேண்டாம். இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். இதோட ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், லைட்டாக வாசனை தான் போதும், நல்லாயிருக்கும். ரொம்ப நிறைய போட வேண்டாம் ஸ்பைசஸ்லாம். சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் பூ, அவ்வளோதான் போதும். இந்த வாசனையே போதும் அதுக்கு, இந்த கறிக்கு நல்லாயிருக்கும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன், இஞ்சி, கார்லிக் கலவையை வந்து இதோட சேர்த்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். மூடி வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருகடா மாதிரி ஆயிரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் வதங்கியிருக்கும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட் இதோட சேர்த்துடலாம். அதையும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி சைஸில் அரைச்சா போதும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூன்னால உங்களுக்கு நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும். 1/2 ஸ்பூன் போதும், காரம் ஜாஸ்தியாக இருக்கும்.
அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து ரா பொட்டேட்டோ தான், பாயில்டு பொட்டேட்டோ கிடையாது. அதையும் இதோட சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் விடக்கூடாது, ஸ்லோ ஃப்ளேமில் தான். 5 நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பொட்டேட்டோவும் நல்லா பாயில் ஆயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொட்டேட்டோலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதோட நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற மூக்கடலையை போட்டுக்கலாம். பிளாக்கு இல்லைன்னா ஒயிட் எந்த கலர்ல இருந்தாலும் வேக வச்சு போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். இருக்கட்டும், இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே அந்த மசாலாவோட சேர்ந்து சன்னா குக் ஆகட்டும். சூப்பரா வந்துச்சு. சன்னா பொட்டேட்டோ கறி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது வந்து இட்லி சாப்பிடலாம், இட்லிக்கு, தோசைக்கு, பூரி, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.